அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒன்று தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினாரு. இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில வைக்கிற பொட்டு தான், திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னாரு. இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழ சொல்கிற தமிழ்தாய் வாழ்த்தில் அனைத்து உலகமும் இன்பமுறன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்குதே தவிர எந்த மொழியையும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசலை, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல. அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேரு தானே அது. நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரே, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றா வந்து நிற்கும். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்னா உயிர், தமிழ்னா உணர்வு. உலகத்தில் தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில் மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் காலகாலமாக நிலைச்சி நீடிச்சு நிற்கிற ஒன்று. தமிழில் என்ன இல்லைங்க, இலக்கணம் இலக்கியம்னு பல ஆயிரம் வருஷமாக இருக்கிறது நம்ம தாய்மொழிக்கு தானே. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒன்று போதாதா தமிழோட பெருமையை சொல்கிறதுக்கு? இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ் மொழியோட ஒரு அடையாளம் தான் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுகிற தமிழ்தாய் வாழ்த்து நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமையை கொடுத்துருக்கு தானே.
அந்த உரிமையின் அடிப்படையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்துதானே ஆகணும். அதானே மாநில உரிமை. அப்படிப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து தான் 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலா அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளோட நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாதம் 28 ஒன்றிய அரசோட கடிதத்தில் அரசு விழாக்களில் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில் மாநில பாடல் பற்றி எந்த வழிமுறையும் இல்லாமல் இருந்துச்சு. நம் அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை தொடர்ந்து போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்த்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை, மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவதல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகவும் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாகவும் திகழ்வதை இப்பேரவை பெருமையுடன் பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்.
அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் பேச வருகின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசி வரவேற்று அமைக வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெண்டாடி வேந்தர் தந்தை பெரியாரை வணங்குகிறேன். காஞ்சியின் மன்னன் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கற்றுத்தந்த பேராசான் அறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக வதைப்பேன், நீங்கள் சவாரி செய்யலாம் என்று தியாக உள்ளத்தோடு வாழ்ந்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஓய்வறியா உடைப்பாளி அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். எங்களை இயக்குகிற தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் முன்வரிசை தலைவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை 2011, 16, 21, 26 4 முறை திருவிடைமருதூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்து அனுப்பிய எனது தொகுதி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். இந்த சொற்றொடரை நான் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எங்கள் ஆருயிர் அண்ணன் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கும் வாய்ப்பினை வழங்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் கொறடா அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 1891 தாயிரம் என்ற பாடலோடு எழுதப்பட்ட வரிகள், அருமையான சொற்றொடர்கள். இன்றும் இளமை குறையாத மொழி தமிழ் மொழி என்பதை நிரூபித்த பாடல். இப்பாடல் 1970 முதலமைச்சர் தந்திருக்கிற தனி தீர்மானத்தின்படி 11/3/1970 தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அரசு நிறுவனங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில், பொது நிறுவனங்களில், பல்கலைக்கழகங்களில் பாடிட வேண்டும் என்று அந்த பாடலை முதலில் அரசாணை வெளியிட்டு இதுதான் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்று பாட வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ் மொழிக்கென்று சில சிறப்புகள் உண்டு. தாயை பழித்தவனை யார் தடித்தாலும் விடேன், தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று வீர பெருமை பேசுகிற தமிழர்களாகிய நாம் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுதுதான் மிகுந்த அவமானத்துக்குரியவர்களாக மாறினோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து அரசாணையை பலமுறை பாடப்பட்ட பொழுது கவனக்குறைவாக இருப்பது, அலட்சியப்படுத்துவது என்ற நிலை இருந்தது. யார் அலட்சியப்படுத்தினார் என்று சொற்றொடருக்குள் போக விரும்பவில்லை. இதை அறிந்த முன்னாள் முதலமைச்சர் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் வடித்திட்ட அந்த தனி தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியின்படி 2021 டிசம்பர் 12 கட்டாயம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டு அதனை நிலைநிறுத்திய பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். அது மட்டுமின்றி அதை தொடர்ந்து தமிழ் மொழி பெருமையை சொல்லக்கூடிய வகையில் நீசமொழி என்று பேசப்பட்ட தமிழ் மொழியை தேச மொழியாக்கி செம்மொழியாக்கியது அன்பு தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி உலகிற்கு தமிழின் பெருமையை சொன்னது அன்பு தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்து தமிழ் மொழி சிறக்க அரிய பல பணிகளை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். கரந்தையில் பாடப்பட்ட அந்த தமிழ்ச்சங்க பாடல் இன்றைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வெந்த புண்ணில் வேல் என்பதை போல எந்த பாடலை இந்த உலகுக்கு யாத்து தந்தாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் தாய்மொழியின் அடையாளமாக இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3ஆம் இடம் தள்ளப்பட்ட வேதனை அனைத்து கட்சிகளும் கண்டித்த நிலையில் எங்கள் கழகத்தின் தலைவர் கடுமையான முறையில் கண்டித்தார், எதிர்த்தார். அதற்கும் ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு தனி தீர்மானத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பது இந்த சட்டப்பேரவை என்றைக்கும் நினைத்து பார்க்கும். எனவே இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம்.
அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தொடர் ஓட்டமாக எடுத்து சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். ஆனால் அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்பு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான உறுதியான இரும்புத்தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்டவடிவமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ் தாய் வாழ்வு குறித்து அரசின் தனி தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். தமிழ் மொழியின் பெருமையும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்படும் என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் உணர்வாகும். தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் அல்ல, தமிழ் மொழியின் தொன்மை மொழி. அது நமது மொழியின் பெருமை, நமது பண்பாட்டின் அடையாளம், உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வு ஒன்றிணைக்கும் தமிழன்னைக்கு மரியாதை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. 1968ஆம் ஆண்டு சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாட்டை அண்ணா அவர்கள் நடத்தினார்கள். 1981ஆம் ஆண்டு மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாட்டை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார்கள். 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் 8வது உலக தமிழ் மாநாட்டை இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள். தமிழின் பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றார்கள். இம்மாநாடுகள் தமிழ் மொழி குறித்து உலகளாவிய ஆய்வுகள் வளர்வதற்கு பெரும் பங்களிப்பை செய்தன. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தமிழ் மொழி, இலக்கியம், வரலாற்று, கல்வெட்டில், தொல்லியல் மற்றும் பண்பாடு குறித்து ஆய்வுகளுக்கு நிரந்தரமான அறிவுத்தளத்தை ஏற்படுத்தினார். அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அம்மாவின் அரசு 1956இல் நடைபெற்ற மாநிலத்தின் மொழிவழி மறு சீரமைப்பு குறிக்கும் வகையில் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று அரசு விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்ததை இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கீழடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொல்லியல் அகழ்வாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று அதற்கு நிதியும் ஆதாரம் வழங்கப்பட்டு தமிழரின் தொன்மையான நாகரிகம் குறித்து சான்றுகள் உலகறிய செய்யப்பட்டன. எனவே உலக தமிழ் மாநாடுகள் முதல் தமிழ் பல்கலை வரை, தமிழ்நாடு நாள் முதல் தொல்லியல் ஆய்வுகள் வரை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர் வரலாற்றின் பெருமைக்கும் தொடர்ந்து பங்களித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை பெருமையோடு இந்த அவையில் பதிவு செய்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது யாருக்கும் எதிரான நடவடிக்கை அல்ல. அது தமிழுக்கு நாம் செலுத்தும் மரியாதை, நமது தாய்மொழிக்கு செலுத்தும் வணக்கம், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தின் வெளிப்பாடு. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல. நாம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம், நாம் தமிழர்கள் என்பதில் அதே அளவு பெருமை கொள்கின்றோம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியும் நான் இங்கே மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்கள் நான் தெரிவிக்கின்றேன். செல்போனை உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அதை பார்த்து படிப்பதும் இங்கே அதை உபயோகிப்பதும் விதிகளுக்கு முரணானது. அடுத்து வருகிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட அவையினருக்கு வணக்கம். தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள். ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். தமிழழகன், தமிழரசன், தமிழ் அழகி என்று மொழியின் பெயரையே தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். இந்த கூட்டம் தங்கள் தமிழ் தாயை வாழ்த்தும் பாடல்தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து. ஆனால் இது தமிழ் தாய்க்கான வாழ்த்து மட்டும் அல்ல. இந்த பூமி தாய், நிலம், நிலத்தை சுற்றி கடல், இந்த கடலை, அந்த நீல நிற கடல் நீரை புடவையா சுத்தி இருக்கிறாளாம் பூமி தாய். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை. அந்த பூமி தாய்க்கு ஒரு அழகான முகம், சீராரும் வதனம்னா முகங்க. அந்த சீராரும் வதனம் எதுன்னு பார்த்தா திகழ்பாரத கண்டம் இந்த பாரத தாய். இந்த பூமி தாய், அவளின் அழகான முகம் இந்த பாரத தாய். அவளுக்கு சிறு பிறை போன்ற ஒரு நெற்றி, அது இந்த தென்னிந்தியா. அந்த நெற்றிக்கு அழகு அதில் வைக்கிற ஒரு பொட்டு, அது இந்த தமிழ்நாடு என்னும் தாய். அந்த பொட்டு நெற்றிக்கு மட்டுமா வாசம் தருகிறது, 8 திக்கும் அப்படி புகழை மனமாக வீசுகிறது. அப்படி 8 திக்கும் புகழ் பறக்கக்கூடியதுதான் இந்த தமிழ்தாய். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்கிற பொழுது ஒரு தாய்க்கு வயதாகும் தானே. ஆனால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்த பின்னும் நீ எப்படிமா இன்னும் இளமையாவே இருக்கிற, உன் இளமைய வாழ்த்துறன்னு தமிழ் தாயை வாழ்த்தி, தமிழ் நாட்டை வாழ்த்தி, தென்னிந்தியாவை சொல்லி, பாரத தாயை வாழ்த்தி, இந்த பூமி தாயையே வாழ்த்தக்கூடிய பாடல் இது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமல்ல, உலகத்தாய் வாழ்த்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதை இந்த அவையில் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட இந்த தமிழ்தாய் வாழ்த்திற்கு தமிழ்தாயின் தலைமகனாம், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவராம், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்திற்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறேன். இனி பொது நிகழ்ச்சிகளில், கல்வி நிலையங்களில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியவர் என்ற சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். அவரை வாழ்த்துகிற இந்த தீர்மானத்தை உங்கள் மூலமாக வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடல் சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரவேற்கிறேன். சட்டமன்றத்திலே கொண்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் அத்தனையும் ஒன்றிய அரசு முழுமையாக ஏற்பதில்லை. எனவே நாம் தீர்மானத்தோடு நின்று விடாமல் இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமாக இயற்றப்பட வேண்டும். ஆணை பிறப்பித்து அத்தனை நிறுவனங்களிலும் அத்தனை இடங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடலை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த தீர்மானத்தை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம் என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அரசினுடைய தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார்கள். இதை யாருக்கும் அனுப்பி அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்று நான் கருது. இது பேரவையினுடைய தீர்மானம், ஏகமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம். முதலமைச்சரின் இந்த குரல் அவையின் குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களின் குரலாக இதை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன்
மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி. வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது. திரும்பி ஆட்சி இன்னும் சொல்ல போனா அந்த வார்த்தை வேணாம். வேறு வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சார் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர். சார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அன்னைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லல. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணா மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். நேற்று தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன்.
மாண்புமிகு எங்களை வாங்க மாண்புமிகு உறுப்பினர் 10:29க்கு நம்ம ஆரம்பிச்சோம். நல்ல சுவையான குறுக்கீடுகளும் தேவையற்ற குறுக்கீடு ரெண்டும் இருந்தது. சுருக்கமா நன்றி கூறி சப்ஜெக்டுக்கா இல்லைங்க. ஆக இப்போ நம்முடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சராக இருந்தனால அவருடைய துறை சார்ந்த விஷயங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்து தான் பேசணும். முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பதிவு பண்றேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர் ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியின் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன், அவர் சொல்லல செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அறிவிப்பை இப்பொழுது வரலாற்று ரீதியான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். சன்னர் நகர் நெல்லுக்கு 2750 ரூபாய், 2600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயி கிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவன விவசாயி கிட்ட கேட்டார். PR பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் முறைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டுல சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏத்திருக்காரு. இதை எதற்காக ஏத்திருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு. எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்ச நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க.
தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் பண்ணலாம், நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் நீ 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு, ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து உரத்தை வாங்குறதுல இருந்து உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களோட முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார். அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னிப்பை சென்ற காரணத்தினால்தான் அவர் சில நேரங்களிலே தொடர்ந்து பட்டாக்களை பற்றி இங்கே பேசினார்கள். அப்போது பேசுகிற போது, இங்கே குறிப்பிடுகிற போது மார்த்தாண்ட வர்மா அவர்கள் மன்னனாக இருக்கிற போது அவர் அங்கே இருக்கின்றவர்களுக்காக இலவசமாக அந்த நிலங்களை பட்டாக்களாக வழங்கினார்கள். ஆகவே இது போன்ற நிலைகளை மனதிலே கொண்டுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 வருவாய் வட்டத்துடைய மாவட்டத்தின் அலுவலர்களையும் அதற்காக 6 கோட்ட அலுவலர்களையும் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் ஓராண்டு காலத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பற்றி சொன்னீங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்தே மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் புதிதாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பேச்சு என்ற காரணத்தால் குறுக்கே நான் பேச இருந்தேன். மணப்பாறை தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், அது பெரிய தொகுதி, இருக்கிறதே திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய தொகுதி. 960 ஹேம்லெட்ஸ்களை கொண்ட பெரிய தொகுதி. 3 ஒன்றியங்கள், 2 ஒரு நகரம், பேரூராட்சி என்று விரிந்து பறந்த தொகுதி. அதிலே குடிநீர் மிக சிரமமாக இருந்த காலம். குடிநீரே இல்லை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர். கலைஞர் அவர்கள் தான் முதல்ல 96ஆம் ஆண்டு முதலாக 100 கோடி ரூபாய் செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு நீங்கள் மாவட்ட மருத்துவமனை திருச்சியிலே மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக மணப்பாறை நகரத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணப்பாறையிலே மாவட்ட தலைமை மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. இப்போது கடந்த காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்லூரியை கட்டிடத்தோடு தந்து இன்றைக்கு 2000 மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் இப்போது புதிதாக குடிநீர் பற்றாக்குறை என்பது 100 கோடியிலே போடப்பட்டு அது முடியாத காரணத்தால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1800 கோடி ரூபாயிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று மணப்பாறை குளித்தலை இணைத்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற, அதுக்காக எல்லா திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவனிலே அதுக்காக அனுமதி தரவில்லை. மத்திய ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் அனுமதி தரவில்லை. தந்திருக்குமானால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும். அதை காட்டிலும் 1700 கோடி 1700 ஏக்கரில் அவர் தான் சொன்னார் சிப்காட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த சிப்காட்டிலே கடந்த கால ஆட்சியிலே 5000 பெண்களுக்கு வேலை தருவதற்காக ஜிங்க்வின் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்காவுடைய நிறுவனம், அங்கு வருவதற்கான முழு கையெழுத்தும் ஆற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. எனவே எல்லா பணிகளையும் அந்த பகுதிக்கு ஒரு சின்ன அதே போல ஒரு சின்ன ஆலோசனை தான், இந்த ஜன்பிக்கு ஜன்ஜிக்கு இதெல்லாம் கொஞ்சம் தமிழாக்கம் செய்து அதுக்கு என்ன அர்த்தம் என்பதோடு செலவு நிலைமை அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதுக்கு பேரே அதான். அது சிப்காட்டும் சிட்கோவும் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்பை உருவாக்குகிற பணியும் சாலை வசதிகளும் அதே போல பேருந்துகள்லாம் முழுமையாக தரப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சில இடங்களில் இல்லாமல் கூட இருக்கிறாங்க. ஆனால் 960 ஹேம்லெட்ஸ் இருக்குது. ஒரு தொகுதி என்பது பார்த்தால் 200 கிராமங்கள் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மணப்பாறை என்பது பறந்து விரிந்த 960க்கும் மேற்பட்ட இருக்கும். எனவே கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சியிலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியிலும் பல்வேறு திட்டங்கள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாமல் தொடர்ந்து தோழமை கட்சிகளுக்கு அந்த இடம் கொடுத்து அப்படி கூட வெற்றி பெற்ற மக்கள் ஏற்றுக்கொண்ட பகுதி. எனவே தம்பி அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய உறவினர் தான், ஒன்றிய தலைவராகவும் எங்கள் காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே
அதையெல்லாம் சொல்வதற்கல்ல, எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சரை கேட்டு இன்னும் நல்லா செய்யுங்க. அதெல்லாம் நான்லாம் ஒன்று செய்யலாம். அதுக்காக எங்களுக்கு அல்வா கொடுத்தேன்னு அது மட்டும் முக்கியம் இல்லை. அவங்க பேசுங்க. குடிதண்ணீர் நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில் அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்கள் ஏற்பாடு செய்யாமல் அந்த குடிநீர் நீங்கள் 90 நாள் அங்கே கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பற்றி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேமை உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம், பூலோக வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாய், எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. மாண்பு உறுப்பினர், மாண்பு அமைச்சர் பேசுறீங்களா? மாண்பு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக தான் நான் மறுபடியும் சொன்னேன். டிஎன்பிஎல்ல இருந்து 2வது முறையாக அந்த 2வது கட்ட நிலையாக நீர்நிலை அது மூலயமாவும் தரப்போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நன்றி. மாண்பு உறுப்பினர். இன்றைய நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் அவர்கள் இன்று அந்த தமிழ் மொழி என்றதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் அந்த வேட்டி சட்டையில ஒரு தமிழ் கலாச்சாரத்தை அந்த பொங்கல்ல அந்த தீபாவளியில் வர்ற மாதிரி ஒரு பார்க்கும் பொழுது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றும் அப்படி மற்ற ஆளுங்கட்சி இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் கூட அப்படியே ஒரு மாண்பு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழர், தமிழ் உணர்வு இதையெல்லாம் இதயத்தில் கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாள் இதை ஒரு பொன்னாளாக மாற்றக்கூடிய சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்தார். அது குறித்து மூத்த உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆடை குறித்து சொன்னார். தமிழுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மகாகவி பாரதியாரே கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டுதான் தமிழ் பணியை செய்தார். எனவே தமிழ் உணர்வு என்பது ஆடையில் அல்ல, எங்களின் செயலில் இருக்கிறது. செயல் 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 உங்கள் மூலமாக குறிப்பிடுகிறேன். எனது உணர்வை பகிர்ந்து கொண்டேன், அவ்வளவுதான். இந்த பட்ஜெட்டில் வந்த நீலகிரி மாவட்டத்திலும் கூட இந்த ஆண்டு 3 கிராம பள்ளிகள் மாணவர்கள் இல்லாமல் மூடப்பட்டு உள்ளது. ஆகவே அந்த நிலையை மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட கல்வித்துறை எல்லாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை எனது எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை பொறுத்தவரை மாணவர் சேர்க்கை போதவில்லை, மாணவர்கள் சேரவில்லை என்று ஒரு பள்ளிக்கூடத்தை கூட நாங்கள் மூடக்கூடிய ஒரு சூழலிலே நாங்கள் மூட மாட்டோம் என்பதில் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். அதே சமயம் மாணவர்கள் வரவில்லை என்று சொன்னால் கல்வி அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்களை அவர்களின் இல்லங்களுக்கே அனுப்பி என்ன காரணம், அவர்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்று கலந்து பேசி ஆக குறைந்தபட்சம் ஒரு 10 மாணவர்களாக மறுபடியும் இணைகிற பொழுது மீண்டும் அதே வேகத்தில் முன்பை விட இன்னும் வேகமாக அந்த பள்ளிகள் செயல்படும் என்பதை உங்கள் மூலமாக உறுப்பினருக்கு தெரியப்படுத்துகிறேன். மிக்க நன்றி அமைச்சர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். முதலமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலை வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்கிற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. 2வது,
ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு. டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டுமே தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. மாண்பு உறுப்பினர் இப்போ விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக நாங்கள் அறிவிப்பு கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய அறிவிப்பிலே பார்த்தீங்கன்னா சென்னையை தவிரன்னு வரும். அதனால் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் குடியிருக்கிறதுனால A to Z வந்து இன்னும் கொஞ்ச நாள் சென்று கற்றுக்குவார். இப்போ எனக்கு தெரியல. இந்த நடப்பு ஆண்டில் விவசாயிகள் நெல்லுக்கு பயிரிடுகிற அடி உரம் இருக்கு இல்லையா, 20க்கு 20 பாமணி 20-20ன்னு பேர், ஒரு மூட்டை 50 கிலோ எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 650 ரூபா உயர்ந்திருக்கு. ஒரு மூட்டை யூரியா 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் எந்த வேலைக்குமே உள்ளூர்ல வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. இப்ப நான் நடவு நடுறேன்னு சொன்னா ஒண்ணு இயந்திர நடவு நடணும், இல்லைன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து ஆள் வருவாங்க. அப்புறம் மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்ந்து போச்சு. டீசல் இல்ல பயன்படுத்துறாங்க, டீசல் பார்த்தீங்கன்னா 105 ரூபா 110 ரூபாய்ச்சு. ஆக பூச்சி மருந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பூச்சியும் அதிகரிச்சிருச்சு, பூச்சி மருந்தும் அதிகரிச்சிருச்சு, நோய் மருந்தும் அதிகரிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சாதான் நெல்லை பயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. நான் இந்த வறட்சியில 16 ஏக்கர் நடவு செய்திருக்கிறோம். டைரக்டர் வந்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. இப்போ இந்த எரிச்ச வெயில்ல மழையே இல்லாததுனால நம்ம வந்து இருப்பு வச்ச தண்ணியை பாய்ச்சதுனால இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரவைத் தலைவர் 2 பக்கம் கடலுங்க, ஒரு பக்கம் கிழக்கையும் ஒரு பக்கம் தெற்கையும், 2 பக்கம் கடல்ல கடல் காற்று வீசுறதுனால நல்ல தண்ணியே உப்பு தண்ணியா மாறிடுது. அதனால நிலத்துல பாதி வரைக்கும் பயிர் இருக்கும், பாதி வரைக்கும் செத்து போச்சு. டைரக்டர் வந்து பார்த்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்து பார்த்தாங்க, கலெக்டர் வந்து பார்த்தாங்க, விவசாயத்துறை மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார் என்னமோ தெரியல, வந்து பார்த்தாங்க. ஆக விவசாயிகளின் பாடு என்பது மிக 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 கஷ்டமான கண்ணீர் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது வந்து ஏதோ நிலம் இருக்குது, வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அதில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர, ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு விழுவுது, காய் மஞ்சள் காய்க்குது, கிடைக்குது, எல்லா விதமான பணப்பயிரும் உங்களுக்கு இருக்கு, எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீம காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்கிறோம், அதுக்கும் நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கல. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன். ராமச்சந்திரன் முடிச்சிடலாம். ரெண்டு விஷயம். இந்த ஊக்கத்தொகை கூட்டி இருக்கிறோம், இதுவரை இல்லாதது அதிக அளவாக கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலில் 10 வருஷத்துக்கு முன்னால் 1500 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 4000 ரூபாய் ஆக்கியிருக்கிறோம். அன்னைக்கு 4000 ஆக்க முடியாது, இன்னைக்கு தான் அதை செய்யணும். ரெண்டாவது, அப்பப்போ இருக்கிற விலை உயர்வு, இந்த அடிப்படையில் தான் இந்த ஊக்கத்தொகை வழங்குறோம். இப்போ போய் நீங்கள் விவசாயிகிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் போயிட்டு ஊக்கத்தொகை ஏற்றி சந்தோஷமானு கேட்டால், இப்போவும் எங்களுக்கு பயிரிடுவதற்கு ஆகிற செலவை விட இந்த விற்பனை விலை குறைவாக தான் இருக்குது, இன்னும் கூடுதலாக கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற 100 ரூபாயை விட அங்கே 200 ரூபாய் செலவு கூடிடுது. கரண்ட் பில் கூடிடுச்சு. இப்போ 2 மாதம் ஒரு தடவை பில் கணக்கெடுக்கிறப்ப அதில் செலவு கூடுது, உரங்களை கூடுது, ஆளுடைய இந்த வேலை பணியாட்களுடைய சம்பளம் கூடி இருக்கிறது.
இப்படி எல்லா வாரத்திலையும் போக்குவரத்து செலவு கூடி இருக்குது. அப்படியே நெல் எடுத்துன்னு போய் வித்தாலும் 15 நாளைக்கு எடை போட ஆள் இல்லைங்க. இப்பவும் இன்னைக்கும் அப்படி போட்டாலும் அந்த பணம் வாங்குறதுக்கு 15 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. மழை பெஞ்சு அந்த நெல் நனைஞ்சு போகுது. இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை மட்டுமல்ல, இன்னும் சில சலுகைகளை கொடுத்தாதான் அவங்களால பயிரிட முடியும் என்கிற நிலையில் தான் விவசாயம் இருக்கிறது. ஆனால் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்து நீங்க விவசாயிகிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவங்க எங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை மகிழ்ச்சியா இருக்குது, எங்களுக்கு இனிமே விவசாயம் லாபமா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். இருக்கவே இருக்காதாக. அப்பப்ப தேவையா இருக்கிற ஆண்டுதோறும் இருக்கிற அந்த சூழ்நிலை, விலைவாசியை கருத்திலே கொண்டுதான் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, வேளாண்மை துறையோடு வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் ஏற்கனவே தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது ரெண்டும் இணைத்து அந்த துறை செயல்படுகிறது. அந்த அரசு ஊழியர்கள் சொன்ன தகவல் எங்களுக்கு மீண்டும் வேளாண்மை துறையிலிருந்து தோட்டக்கலைத்துறையை பிரித்து அதை தனி நிர்வாகமாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு பணி செய்வதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் ஏற்கனவே சில கட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதற்குண்டான போதிய நிதியை ஒதுக்கி மேலும் அந்த திட்டத்தை நிறைவு செய்து கடைசி வரை அந்த கால்வாய் எங்கு முடிகிறதோ அதுவரை அதை முடிப்பதற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதியில், ஒரே நிமிஷம் தான், 3 தான். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதிகளில் உள்ள ஏரிகள் பயன்பெறும் வகையில் புதிதாக கால்வாய் வெட்டும் பணிகளை மேற்கொண்டு மேலும் 11 ஏரிகளை சாத்தனூர் அணை பாசன ஆயக்கட்டில் இணைத்து பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இதன் மூலம் விவசாயிகளின் நீராதாரம் மேம்பட்டு விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெற வழிவகை ஏற்படும். கீழ்பெண்ணாத்தூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும். வேட்டவளத்தில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைப்பதற்கு உதவி புரிய வேண்டும். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விரைவூர் பகுதியில் ஒரு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை, வருவாய் மற்றும் நிர்வாக தேவைகளை கருத்தில் கொண்டு வேட்டாவளம் மற்றும் பெண்ணாத்தூர் பேரூராட்சிகளுக்கு தரம் உயர்வு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் காலையிலிருந்து இல்லை, இப்போ இந்த அவை தொடங்கினதுலேருந்து பார்க்குறேன், பேசுகிறவங்க 10 நிமிஷம் பேசினா 30 நிமிஷம் பதில் சொன்னாங்க. நான் ஒரு 5-6 கேள்வி தான் கேட்டேன், ஒருத்தர் கூட பதில் சொல்ல. பதிலை பெற்று இந்த நாட்டு மக்களுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் சில விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறார். அனுமதி அளிக்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் நீர்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி 2021-22 2520 கோடி .63, 2022-23 ஆண்டில் 3937.37, 2023-24 4095.39, 2024-25 3274.39, 2025-26 3855 கோடி .02. மாண்புமிகு முதல்வரும் எங்களுடைய தலைவர் தற்போது ஒதுக்கியுள்ள நிதி 2026-27 9,264 கோடி. இதன் மூலம் நீர்வளத்துறையில் திட்டங்கள் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இணங்க டேப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், அதை பற்றி என்ன ஆச்சு, இந்த 11,000 கோடி நீங்கள் இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஹெடட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ். இந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, the taps can be implemented only when the fund, the நிதின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து அவங்க எக்ஸ்ட்ரா பாரிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க
1/1/2026 அந்த அதுக்கப்புறம் ஆனர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்ட்ரிம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ட்ரிம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பாரோயிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டேப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அது கூடிய விரைவில் இன்கேஸ் இந்த ஆகஸ்ட் ஹவுஸில் இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து என்னென்னா அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த டேப்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சருக்கு ஒரு தகவல் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழுவை பொறுத்தளவுக்கு அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற அடிப்படையில் தான் அந்த டேப் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதான் பரிந்துரை செய்ததோடு மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அதுக்காக 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிட்டு தான் வந்தோம். அதுதான் நீ கட் பண்ணிட்டீங்க. 11,000 மாத்திரம் கூடுதலாக இன்னும் 3,000 சேர்த்து 14,000 கட் பண்ணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் துறையில் கேளுங்க, அது உறுதியளிக்கப்பட்ட திட்டத்திற்கு நாங்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல, பரிந்துரையோடு அல்ல, அது உறுதி செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டு 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடைநூல் சட்டமன்ற உறுப்பினர் நிறையா கோரிக்கை வச்சாங்க. முக்கியமாக பொறுப்பு அமைச்சு என்ற முறையில் நிறையா சொன்னாங்க. அந்த தென்காசி மாவட்டன்றது மாவட்டமாக பிரித்து 7 ஆண்டுகள் ஆகுது. 7 ஆண்டுகளில் 7 மாவட்ட ஆட்சியர்கள் அதில் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. அதனால தான் நிறையா வந்து பிரச்சனைகள் அந்த மாவட்டங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து அவங்க கேட்டது வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் வந்து ஈசி வாங்காமையே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்வரான்மெண்டல் கிளியரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் பில்டிங்கள், முக்கியமாக கடந்த ஆட்சி காலத்தில் 20 பில்டிங் கிட்ட கவர்மெண்ட் பில்டிங்களை என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காமல் நிறையா கட்டியிருக்காங்க. முக்கியமாக ஹக்கா இடத்துல நிறையா பேர் கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த நிறையா பெர்மிஷன் கொடுக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு உள்ள தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. அதனால் இது நம்ம சிஆர்டிஎனில் பரிசீலனையில் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் அரசு சார்ந்த எல்லா கட்டிடங்களுக்கும் சியாவில் எங்களோட அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1.5 மாதத்தில் கண்டிப்பாக எல்லா கட்டிடங்களுக்கும் அனுமதி வழங்க பெறுன்றதை இந்த வாயில கூறுகிறேன். தேங்க்யூ. அரசின் சட்ட முன்வடிவு ஆய்வு செய்தல். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டுவரி திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2026 மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டுவரி திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2026 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்டம் முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவு 2 மற்றும் இணைப்பு பட்டியல் ஆகியவற்றில் திருத்தங்கள் இல்லை. பிரிவு 2 மற்றும் இணைப்பு பட்டியல் ஆகிய சட்ட முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.